اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اذكروا نعمة الله عليكم هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض لا إله إلا هو فأنى تؤفكون. قال نبينا صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இந்த வையகத்திற்கு வழிகாட்ட வந்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியம் பெற்ற அவருடைய தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கின்ற, இன்னும் வர இருக்கின்ற நம்முடைய ஊரின் ஆண்கள், பெண்கள், அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரபுல் ஆலமீன் பாக்கியமான இந்த பரக்கத்தான இரவில் நம்முடைய கடந்த காலங்களில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பிழை பொறுத்து இனி வருகின்ற காலம் அவனுக்கு பொருத்தமாக வாழ்கின்ற வாழ்க்கையை ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையோடு ஐங்கால தொழுகையை பேணி தொழுகின்ற நன்னசீபை ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இறை ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதர் இல்லமாம் ரோலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் திரும்ப திரும்ப தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பரக்கத்தான இந்த ஷஅபான் மாதத்தினுடைய நன்மைகளை அடைந்து எதிர் வருகின்ற ரமலான் மாதத்தை அடைந்து நல்ல பல அமல்கள் செய்து இறைவனிடத்திலே நற்பாக்கியம் பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்தில் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்று ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் நாள் லைலத்துல் பராஆ என்று சொல்லப்படுகின்ற பராத்தினுடைய
இரவாக இருக்கின்றது. இந்த இரவு குறித்து பல்வேறு சிந்தனைகளும் பல்வேறு விதமான விளக்கங்களும் அவ்வப்போது ஒவ்வொரு வருடங்களிலேயும் பல்வேறு செய்திகளை நாமெல்லாம் அறிந்திருப்போம். இது குறித்த பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஹதீஸுகளும் நிறைய இருக்கின்றது. அதையெல்லாம் இன்றைய இரவை அல்லாஹ்வின் அருளின் பரக்கத்தான நாட்களாக நம்மை நினைக்க தூண்டுகின்றது. இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்தில் நம்மையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உத்வேகமும் ஆசையும் அந்த ஹதீஸின் வார்த்தைகளும் அல் குர்ஆனினுடைய வார்த்தைகளும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல் குர்ஆன் இந்த மனித உலகத்திற்கு அருளப்பட்ட அற்புதமான வேதம். அதில் எல்லா விதமான செய்திகளையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அது நமக்கு நிறைய செய்திகளை உணர்த்தி காட்டுகின்றது. வாழ்க்கையில் தன்னை இறைவனோடு இணைத்துக் கொள்வதற்கான படிகளையும் தவறு இழைத்தாலும் தன்னை மாற்றிக்கொண்டு வரும் காலங்கள் இறைவனுக்குரியதாக அமைய வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற சிந்தனையை அல் குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் நாள் பராஆ என்று சொல்லப்படுகின்ற நரக விடுதலை பெறுகின்ற, பாவத்திலிருந்து மீட்சி பெறுகின்ற, இறைவனிடத்திலே ரிஸ்கை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இரவுதான் இந்த இரவு. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்து துஹான் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாயத்தில், அந்த சூராவின் துவக்கத்தில் அல்லாஹ் சொல்வான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இறை வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்நாஹு, இந்த இறை வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம், ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பரக்கத்தான ஒரு இரவிலே இந்த இறை வேதம் இறக்கப்பட்டது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், என்ற அந்த இரவில் தான் ஒவ்வொன்றும் தீர்ப்பளிக்கப்படுகின்றது, ஒவ்வொரு விஷயங்களும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன், ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் அப்படின் தொடர்ச்சியாக ஒரு 5-6 வசனங்கள் இந்த இரவு குறித்து சொல்லப்படுகிறது என்பதாக இக்ரிமத்து பின் அபீ ஜஹல், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த இறை வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், இந்த பரக்கத்தான இரவில் தான் அல் குர்ஆன் வானுலகில் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முதலாவது வானத்திற்கு இறக்கப்பட்டு, முதலாவது வானங்களில் இருந்து இந்த அல் குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவில் பூமியில் முதலாக இறக்கப்பட்டது என்கின்ற செய்திகளை எல்லாம் சஹாபாக்களினுடைய அந்த ஹதீஸுகளிலேயும் விளக்கங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளிலேயும் நாம் பார்க்க முடிகின்றது. இவைகளெல்லாம் சுட்டி காட்டுகின்றது இந்த இரவினுடைய கண்ணியத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவுகள் பல்வேறு விதமாக நம்மை கடந்தாலும் சில இரவுகள் தான் இறைவனை நம்மை நினைக்க தூண்டுகின்றது. அந்த இரவுகள் இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான நெருக்கங்களை அதிகப்படுத்துகின்றது.
குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரங்கள் ஒவ்வொரு இரவுகளிலேயும் சிறப்பு பெறுகிறது என்றால் இது போன்ற லைலத்துல் மிஅராஜ்